இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க உலகம் ஒரு அணுவை விட சிறியது. இவ்வளோ மிகச்சிறிய இந்த பூமிக்குள்ளே தான் மக்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளோ சண்டைகள், பல போராட்டங்கள். நம்ம எல்லாருமே இந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீனை போல தான். இந்த மீனுக்கு எப்படி இந்த தொட்டி உலகமோ, நமக்கு நம்மளுடைய பூமி உலகம். இந்த மீனால் இந்த தொட்டியை தாண்டி வர முடியாது. இந்த மீன் தொட்டியை தாண்டி என்ன இருக்குன்றத அதால் யூகித்து கூட பார்க்க முடியாது. இது போல தான் மனிதர்கள் நாமும் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருக்குன்றத நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியல. நாமளும் இந்த மீனை போன்று ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் உங்கள் கையை உத்து பாருங்களேன். கையில் என்ன தெரியுது? கை ரேகைகள் தெரியும். இந்த கையில் வேறு என்னென்னலாம் இருக்கும்? நம்ம கண்ணுக்கே தெரியாத பல நுண்ணுயிர்கள் நம் கைக்குள்ளே இருக்குது. இப்போ உங்கள் கையில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு உங்கள் கைதான் உலகம், நீங்கள் தான் அதற்கு பிரபஞ்சம். இப்போ இதை பாருங்கள். நம் உடலில் உள்ள வெள்ளை அணுக்கள் கேன்சர் செல்லு கூட சண்டை போட்டுட்ருக்கு. கேன்சர் செல்லை சண்டை போட்டு எப்படி வீழ்த்துதுன்றதை பாருங்களேன். இது போன்று தான் வெள்ளை அணுக்கள் தினம் தினம் நம்ம உடம்புல சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. அந்த வெள்ளை அணுக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியுமா? நம்மை தாண்டி வேற என்ன இருக்குன்றது அதால் புரிஞ்சுக்க முடியுமா? அவைகளை பொறுத்தவரையும் நீங்கள் தான் அதற்கு பிரபஞ்சம். இவைகளை போன்றுதான் நாமளுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள சிக்கி கொண்டுள்ளோம். நாம ஒரு பெட்டிக்குள்ள மாட்டிட்டு இருந்தாலுமே அந்த பெட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கான சாவியமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அது என்னது?